ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி ஆக்சுவலாக எடுத்தது. நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு 1 மந்த் நான் எங்கள் வீட்டில் இல்லையா, ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த கோலம் தான் இது இப்படி இருக்குது. ஸோ கிச்சனையே நிலா வந்து தலைக்கீழே மாற்றி வச்சுருந்தான். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி வச்சிட்டான். சரி, ஓகே, எல்லாமே தூசியாக வேறு இருந்தது கொஞ்சம், இந்த ஆயில் பிசுக்கு அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே அவன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். பாத்திரம் மட்டும்தான் எடுத்துருக்குறான், ஆனால் சமையல் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம். ஸோ நான் சொன்னேன், 2 பேர் ஒர்க் பண்ணால் தான் இது வேலைக்காகும் சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா உட்காந்து ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எதெல்லாம் ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு துடைக்க மட்டும் செஞ்சுட்டு, கொஞ்சம் இந்த மல்லி வந்துட்டு ஒரு பாட்டில் வந்து வறுத்தது வச்சுருந்தேன், ஒரு பாட்டில் வறுக்காமல் வச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பொடி மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அவன்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேங்க, பாரு அந்த டாட்டாக அப்படியே இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்ததும் நான் ஒரு 2 to 3 டேஸ் அப்படியே விட்டுட்டேன், கிச்சனுக்கே போகலை. எனக்கு செம்ம கடுப்பாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஃபுல்லாக கேஷ்யூ நட் வச்சுட்டு போயிருந்தேன். அந்த பாட்டிலே காலி வரும், இந்த பொடியை மட்டும் விட்டு போனால் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கா, உடனே இன்னொரு பேக்கெட் இருக்கே அதுதான், அது கொட்டி வச்சுக்க அப்படின்னு. இல்லை அது பேக்கெட்டோட இருக்கட்டும், நீ இல்லைன்னா அதையும் காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் திருட்டு முழிப்பான் பாருங்கள். ஸோ என்னன்னு தெரில, கிச்சனுக்கு ஒரு 2 மினிட்ஸ் என்னை விடவே இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு இருந்தேன். ஆனால் எடிட் பண்ணும்போது ஏதோ அப்படியே ரொமான்டிக்காக வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த கிளிப்பு. ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதை மட்டும் காமிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இதே தான் ஓடும். அதனால் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கும் போர் அடிக்காது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு கொட்டிட்டேன் கீழே, ஏன்னா எல்லாம் பூச்சி பிடிச்சிச்சு. நான் வந்து மெஜாரிட்டி இந்த பாசி பருப்பு அப்புறம் எல்லா பருப்பு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சு போயிருந்தேன். நல்ல வேலை, நான் நார்மலாக அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்லாம் வெளியில் வச்சிட்ருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியுதுக்கு முன்னாடி ஒரு க்ளீனிங் வீடியோவில் கூட நான் வந்து வெளியே தான் வச்சுருப்பேன். பட் இப்போ எல்லாமே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் மெஜாரிட்டி வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்றது நாங்கள் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். பட் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப மாதம் வர மாதிரி இருக்கும்போது, அது இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சா கொஞ்சம் பூச்சிலாம் எதுவும் வராமல் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பண்ணுறதுக்கு நான் பெரிய சோம்பேறி, எல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு வேறு எதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முந்தின நாள் ஏதாவது சமைச்சது இருக்கும், அவ்வளோதான். குழம்பு சைட் டிஷ் இருந்தால் இருக்குமே தவிர மற்றபடி அந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்கும்னால நான் வந்து செகண்ட் ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக அப்படி தான் அரேஞ்ச் பண்ணேன். உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து வேணால் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்துட்டு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருந்தேன், இது ஏன் இந்த பாத்திரம் இங்கே இருக்குது, இந்த ஒவ்வொரு பாத்திரம் எடுத்து அதை வாஷ் கூட பண்ண மாட்டான். இந்த மாவெல்லாம் வந்து அப்படியே காலையில் வச்சது, அதுக்கப்புறம் அதை தூக்கி கூட அவன் வைக்கலை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா உட்காந்து திட்டிட்டு, ஏன் அப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நடுவில் வந்து ரொம்ப வேலை பார்க்கறதுனால தான் அவ்வளோ தாகடிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டப்பா வந்து காலி ஆகிடுச்சு. இதில் வந்து மோஸ்ட்லி சேமியா அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வைப்போம். ஸோ இந்த வாட்டி வந்து ப்ரௌன் சேமியா வந்து வாங்கியிருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு இப்போவே மூச்சு வாங்குதில்ல. அண்டு சைடில் வந்து நிலாக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொன்னான். அதனால் வந்துட்டு அவன் வந்து சாதம் வச்சுட்டு இருந்தான் சைடில். ஸோ நான் வந்துட்டு பேக்லாம் வந்து ஓப்பன் பண்ணதெல்லாம் வந்துட்டு டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தது. ஸோ அதனால் என் ஃபேஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப இப்போவும் டல்லாக தான் இருக்கும். இப்போது ஓகே, பட் அது ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் ஃபேஸ்லாம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து அம்மா வீட்டில் கொடுத்த பச்சரிசி. ஸோ அது வந்துட்டு அப்படியே மேலே வச்சது, அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வைக்கல. ஸோ அதையும் வந்து உள்ளே எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, மல்லித்தூள் அதெல்லாம், அது அப்புறம் கீழே கொஞ்சம் லைட்டாக பாத்திரம், அது மட்டும்தான் லைட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே அப்படியே விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் அந்த லிக்விட் வந்து செஞ்சேன். இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, பச்சை கற்பூரம் மெயினாக போட்டிருக்கேன், தென் வினிகர், அப்புறம் அண்டு கொஞ்சமாக வந்துட்டு இது டிஷ்வாஷ் லிக்விட் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்துட்டு அப்படி போட்டிருக்கேன். வினிகர் வந்து கொஞ்சம்
வினிகரும் லிக்விடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். ஃப்ராக்ரன்ஸ்க்கு தான் நான் வந்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். ஏன்னா குக்கிங் ஏரியாவில், ஸோ அதனால் நான் வந்துட்டு வேறு எதுவும் பர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபர் சைடாக போயிட்டேன். இது வந்து அந்த ஸோ ஓரளவுக்கு நான் வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் கீழே சைடில் இதெல்லாம் நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கடையில் இந்த காயலாங்கடையில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே கிடக்கு. அதெல்லாமே கொடுக்கணும்னு நினைப்பேன், அது அப்படியே விட்டுருவேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீ கொடுக்கணும். அண்டு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், இன்னும் இந்த ஜன்னல் மட்டும்தான் கொஞ்சம் இது க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஒரு மாதிரி நான் வந்தப்போவே இந்த வீட்டுக்கு வந்தப்போவே அந்த ஜன்னல் அப்படி தான் இருக்குது. போகிறவங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா நமக்கு கொஞ்சம் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து ஓரளவுக்கு நான் எனக்கு கிச்சன் மேனேஜ் பண்ணுற மாதிரி நான் அடுக்கி வச்சுட்டேன். இந்த பாத்திரம், இந்த கீழே இருக்க பாத்திரம், அது கீழே இருக்கிறது மட்டும் அப்படியே விட்டேன். இந்த சைடெல்லாம் தொடவே இல்லை நான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்திரிக்கிறதுக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் என்ன சொல்கிறது வாங்கி வச்சுட்டு போயிட்டான். ஸோ நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி குக்கிங் வேலை அதெல்லாம் வந்து இன்றைக்கி என் கூட வந்து நீங்களும் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ வீட்டில் வந்து காய்கறி ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் அதெல்லாமே வந்து காலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரேடியாக இப்போதைக்கு வாங்க வேணாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சேன். சில இதெல்லாம் சேர்ந்தே வச்சிட்டேன். சில காயில் நம்ம ஒன்றாவே போட்டு சமைப்போம் அப்படின்றதுனால நான் ஒன்றாவே போட்டுட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பை வேறு எங்கேனே தெரில. இதெல்லாம் தான் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது, இந்த கவர்ஸ் எல்லாம். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரீஸ் ஆகி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே சாதம் வைக்கலான்னு பார்க்கும்போது அதுவும் காலியாக இருந்தது. ஸோ அதனால் சரி பேக்கப் இருந்ததை வந்துட்டு எடுத்துடலாம் சொல்லிட்டு பேலன்ஸை வந்து கொட்டிட்டேன். பாதி தான் கொட்டுவேன் ஃபஸ்ட் ஹாஃபில். ஏன்னா அந்த குட்டி பக்கெட் எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் பாதியாக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எனக்கும் நிலாக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் போதும், அந்த கோடு வரைக்கும் போதும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் வந்து வச்சுருவேன். இன்கேஸ் அவனுக்கு அதிகம் சில டைம்ஸ் நான்வெஜ் இருந்தால் அதிகமாக சாப்பிடுவான். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைப்பான்ல. ஏன்னா பயங்கரமாக சாதம் தான் எங்களுக்கு நல்லா வேஸ்ட் ஆகும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு 2 போடுவேன். எனக்கு எவ்வளோ போடணுன்ற ஒரு அளவு தெரியும். ஏன்னா இந்த ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணி எனக்கு வடிகட்டுற அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கீரை வந்துட்டு இன்றைக்கி பண்ணிடலான்னு யோசித்தேன். அதுக்கு தேங்காய் துருவி போடணும் இல்லையா. ஸோ அதுக்காக தேங்காய் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்த பிறகு. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ நிலா இல்லை, அதுக்கு நான் உட்காந்து தேடிட்டு இருக்க வேணாம்ல உடைக்கிறதுக்கெலாம். அதனால நான் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுருவேன். அண்ட் இந்த கவரில் இருக்கிறது வந்து கொஞ்சமாக சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். பட் அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லி பெரிய பாட்டில் வந்து காலியானதும் நான் அதில் ஃபுல்லாக போட்டுட்டேன். அண்ட் உப்பு அது எல்லாமே வந்துச்சு. உப்புங்கிற மாதிரிங்க, புளியை வந்து ஊற வச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக ரசம் பண்ணலாம் தான் இருந்த. ரசமும் கீரையும் சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். எனக்கு இருக்கலே எது சிம்பிளான குழம்புனா அது ரசம் தான். ஃபஸ்ட்லாம் எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது எனக்கு ரசம்னாலே எனக்கு இருக்கலே பிடிக்காத குழம்புனா அது ரசம் தான். ஆனால் எப்போ கல்யாணம் ஆச்சோ அதிலேருந்து இப்போ தான் புரியுது எங்கள் அம்மா ஏன் அடிக்கடி ரசம் வைக்கிறாங்கன்னு. ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ரசம்னா டக்குன்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ரசம் பண்ணுறதுக்கே. ஸோ அது ஒரு பெரிய வேலையே கிடையாதுனால எனக்கு ரொம்ப ஈஸி. இன்றைக்கி கூட இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், இன்றைக்கும் ரசம் தான் எங்கள் வீட்டில். ஏன்னா நேற்று வந்து சிக்கன் பண்ணியிருந்தேன். ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் இருந்ததால் சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நான் மத்தியானத்துக்கு அதை எடுத்து வச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் மசாலாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரீஹீட் பண்ணி ரசம் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கும் சரி அவனுக்கும் சரி. ஸோ அப்படி நாங்கள் அதை சாப்பிட்டோம் இன்றைக்கி. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து நம்ம பூ மாதிரி துருவி போடணும்ல கீரையில். எனக்கு ஆனால் துருவ தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை குட்டியாக வெட்டி பல்ஸ் மோடில் இந்த மாதிரி எடுத்துடுவேன். ஸோ தட் அப்படியே பூ மாதிரி வரும். உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா. லைட்டாக ஈரமாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து இதுவாக பண்ணக்கூடாது. அதாவது அந்த 1 2 அந்த சைடு பண்ணக்கூடாது. பண்ணால் ஃபுல்லாக சட்னி மாதிரி ஆகிடும். பல்ஸ் மோடில் பண்ணும்போது அது இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு நம்ம துருவும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் பார்த்துருக்குறேன் தொடும்போதெல்லாம். புட்டுக்கெலாம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அது சுரண்டும் போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் நான் மிக்சியில் இப்படி பல்ஸில் எடுக்கிறேன் 2 செகண்ட் தான்.
அப்படி சூப்பராக இருக்குது. அது தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக நான் 2-3 வாயில் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் எல்லாமே பண்ணது எல்லாமே நான் போடலை, கொஞ்சமாக தான் போட்டேன். அண்ட் பேலன்ஸ் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது நைட்டு. ஸோ நைட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ணேன். இட்லியும் வேறு என்ன குழம்பு என்ன பண்ணேன் ஞாபகம் இல்லை அன்றைக்கி. ஸோ அதனால் வந்துட்டு இட்லி தான், இட்லி ப்ளஸ் சட்னி அதை மாதிரி தான் வச்சுருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணது வந்துட்டு தனியாக எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது தனி வீடுனால் நம்ம வெளியே வந்து ஊதி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு அது முடியாது, ஃபுல்லாக தூசி ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி என்ன சொல்லுவாது, அந்த நம்ம அப்பளம்லாம் எடுக்கிற அந்த ஃப்ரை பேன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இதை வச்சுட்டு நான் இந்த மாதிரி எடுப்பேன். ஸோ தட் மற்றதெல்லாம் வந்து கீழே வந்து விழுந்துடும். ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா தெரியலை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த கிளிப்பையும் ஆட் பண்ணேன். இது ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இதே போல் நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் அதையும் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ டாடா.